எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் டு தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் 23/4/2026 அன்று ஜெனரல் எலெக்ஷன்ஸ் டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நடக்கும்போது அது சம்பந்தமாக புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மொத்தமாக 1681 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. 966 லொகேஷன்ஸ் இருக்கு. இது அனைத்துக்கும் நம்ம போலிங் பர்சன் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 8000 போலிங் பர்சன், அதாவது ஒன்லி போலிங் பூத்தில் செய்ய போற ப்ரிசைடிங் ஆஃபீஸர், போலிங் ஆஃபீஸர் 1, 2, 3 எல்லாம் சேர்த்து நம்ம கிட்டத்தட்ட 8000 மக்கள் பணியில இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நம்ம வந்துட்டு டீம்ஸ் நிறைய போட்டிருக்கோம். எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இது தடையான உத்தரவு வந்துடும், நம்மளோட MCC இன்ஃபோர்ஸ் வந்துடும், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும். அந்த கோட் ஆஃப் கண்டக்டாக நம்மளுக்கு FST அண்ட் SST இன்று இருக்காங்க. அந்த FST அண்ட் SST எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு ஏசிக்கு 3 FST, அதாவது ஃப்ளையிங் ஸ்குவாட் டீம், அந்த டீம் பர் ஏசி பர் ஷிஃப்ட் 3 இருப்பாங்க. அதே மாதிரி SST அப்படின்னு ஸ்டாட்டிக் சர்வீலன்ஸ் டீம், அவங்க பர் ஏசி பர் ஷிஃப்ட் 3 பேர் இருப்பாங்க. ஸோ இத்தனை வெஹிக்கிள்ஸ் வந்துருக்கும். எல்லாத்துக்கும் வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டோம். அந்த வெஹிக்கிள்ஸ்ல SI கேடர்ல ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, பிளஸ் நம்மளோட கவர்மெண்ட் அஃபிஷியல் இருப்பாங்க AD கேடர்ல. அது இல்லாம வீல் ஹேவ் ஒரு வீடியோகிராஃபர் இருப்பாங்க. இந்த வெஹிக்கிள்ஸ் பூராவே GPS ஃபிட்டட். நேற்று அந்த GPS ஃபிட் பண்ணிட்டு உடனடியாக அந்த அனைத்து வெஹிக்கிள்ஸும் ஃபீல்டுக்கு போயாச்சு. எல்லா தொகுதியிலையும் அந்த FST அண்ட் SST இன்னைய தேதிக்கு ஃபீல்டில் தான் இருக்கு, பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம நோடல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஒவ்வொரு கேட்டகரியை மானிட்டர் பண்றது நோடல் ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்கோம். என்ன மாதிரி கேட்டகரிஸ் மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று MCCயா இருக்கலாம், அல்லது எலக்ட்ரல் ரோலா இருக்கலாம், இல்லை EVM மேனேஜ்மெண்டா இருக்கலாம். இதுக்கு ஒவ்வொரு நோடல் ஆஃபீஸர் போட்டிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் DRO கேடர்ல ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மானிட்டரிங் ஆஃபீஸர்ல போட்டிருக்கோம். ஸோ இவங்க ROக்கு அசஸ் பண்ணுவாங்க. அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு உடனே இவங்க போய் நடவடிக்கை எடுப்பாங்க. பிளஸ் கலெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் ஏதாவது வந்து நம்ம MCC வயலேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு அவங்க கால் பண்ணலாம். நம்ம 24/7 ஒரு கண்ட்ரோல் ரூம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கலெக்டரேட்ல. அதுல நம்மளோட 24/7 மக்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல நம்மளோட டோல் ஃப்ரீ நம்பரோட நம்பர் வந்து 1800-599-0142. இது மட்டும் இல்லாம ஒரு 1950 அப்படின்ற டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. ஸோ இது இல்லாம மக்கள் இப்போ C-Vigil அப்படின்ற ஒரு ஆப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. C-Vigilல பொதுமக்கள் எங்க போறாங்களோ ஒரு வயலேஷன் நோட்டீஸ் பண்றாங்க, அல்லது பணம் கொடுக்குறாங்க, இன்டியூஸ்மெண்ட் நடக்குது அப்படின்ற ஒரு தகவல் அவங்க தெரிஞ்சுது அப்படின்னா உடனடியாக அந்த போட்டோ எடுத்து கூட அவங்க அப்லோட் பண்ணிடலாம், அல்லது கம்ப்ளைண்டாகவும் கொடுக்கலாம். ஸோ உடனே அந்த கம்ப்ளைண்ட் C-Vigil ஆப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 100 நிமிடங்கள்ல அந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்துன்னா அதை உடனே சால்வ் பண்ணணும். அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, உண்மையில அங்கே போகும்போது இருந்தது அப்படின்னா அவங்க மேலே ஆக்ஷன் உடனே எடுத்துக்குவாங்க. அப்படி இல்லையா இது பொய்யான தகவல் அப்படின்னா ட்ராப் பண்ணிடுவாங்க. இல்லை இது வந்து அதிகமாக பணம் இருக்கு அப்படின்னா IT கன்ஃபார்ம் எஸ்கலேட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி எந்த தகவலாக இருந்தாலும் இந்த C-Vigilல பண்ணிடலாம். இங்கிருந்து நம்ம கண்ட்ரோல் ரூம்ல அந்த FST டீம் அண்ட் SST டீமுக்கு 5 மினிட்ஸ்க்குள்ள அந்த என்ன கம்ப்ளைண்ட்றத தகவல் தெரியப்படுத்திடுவாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள அங்கே போயிடணும். அந்த இடத்துக்கு போயிட்டு ரீச் பண்ணிட்டு 15-20 மினிட்ஸ் மேக்ஸிமம் ரீச் பண்ணி உடனடி அது என்ன இருக்கு அப்படின்னு நம்ம தகவல் சொல்லுவோம். இதை நம்ம எப்படி மானிட்டர் பண்ணணும்னா, அந்த GPS லொகேஷன் வந்து நம்மளோட இங்கே மானிட்டரிங் டீம்ல இருக்கும். அதில் நம்ம பார்க்க முடியும் வண்டி எங்கே போகுது, எந்த வெஹிக்கிள் எந்த நேரத்தில் எங்கே இருக்குது அப்படின்றது டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அது இட்ஸ் ஆல்வேஸ் ஓப்பன், யார் வேணாலும் அதை பார்க்கலாம். எங்கே போயிருக்காங்க, ஒருவேளை ஒரு இடத்துல ரொம்ப நேரம் நிற்கணும், அதையும் நம்ம மானிட்டர் பண்ணுவோம். ஏன் மூவ் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்றத மானிட்டர் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு என்ன வேண்டுகோள் அப்படின்னா, இப்போ ஏதாவது 50,000 ரூபாய்க்கு மேலே ஆவணங்கள் வைத்துக்கொண்டு பணத்தை எடுத்துட்டு வரணும்னு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ஆவணங்கள் இல்லை அப்படின்னா 50,000 மேலே இருக்கும், கண்டிப்பாக இது சீஸ் பண்ணுவாங்க. பட் சீஸ் பண்ணிட்டாலும் ஒரு கமிட்டி இருக்கு. இந்த கமிட்டி வந்துட்டு ஒருவேளை நீங்க அப்போ உங்க கையில் ஆவணம் இல்லை அப்படின்னா நீங்க வீட்டுக்கு போயிட்டு எடுத்துட்டு வந்து அந்த கமிட்டியில உங்க கிரீவன்ஸ் சொல்லி அந்த பணத்தை மீட்டுட்டு போனா கரெக்டான ஆவணம் இருந்ததுன்னா, இல்லை அப்படின்னா FIR போட்டுருவாங்க. ஸோ இது ஒன்று இருக்கு. ஸோ இந்த தேர்தலில் கண்டிப்பா இன்டியூஸ்மெண்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன்ஸாக நடத்தணும் அப்படின்றதுக்கு நாங்கள் எல்லாருமே தயாரா இருக்கோம். இப்போ சோதனை சாவடி பற்றி போலீஸுக்கும் SP அதான் ஃபைன் ஸ்குவாட் சொன்னா பறக்கும் படைன்னு சொன்னேன். அது ஒரு தொகுதிக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு 3 போலிங் ஸ்டேஷன். இல்ல நம்மளுக்கு வல்னரபிள் கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன் சொல்லுவோம். அந்த கிரிட்டிக்கல் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்து மொத்த மாவட்டத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா மொத்தமே 52 போலிங் ஸ்டேஷன்ஸ் மட்டும் தான் வல்னரபிள். அந்த வல்னரபிளும் எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். இன்னைய தேதிக்கு பார்த்தீங்கன்னா அந்த வல்னரபிலிட்டி குறைவாக தான் இருக்கு. நம்ம அதுக்கும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். போலீஸும் நடவடிக்கை இது இன்றைய தேதி கிரிட்டிக்கல் அப்படின்றது அதுதான். ஸோ கிரிட்டிக்கல் 2 சொல்லுவோம், ஒன்று கிரிட்டிக்கல் as well as வல்னரபிள் சொல்லுவோம்.
நீங்க சொன்ன பதட்டமா இருந்தாலும் கிரிட்டிக்கலா இருந்தாலும் ரெண்டு ஒன்று தான். நம்மளுக்கு வந்து 52 தான் இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்துல லா அண்ட் ஆர்டர் சொல்ற லெவலுக்கு பெரிய வல்னரபிலிட்டி இல்லை. நம்ம எலெக்ஷன் அன்னைக்கு வந்து ஒரு 3000க்கு மேலே வந்து போலீஸ் பர்சனல் டிப்ளாய் பண்ணுவோம். அதில் வந்து பிஎஸ்எஃப்ல இருந்த கம்பெனிஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் டிப்ளாய்மெண்ட் பண்ணுவோம். மேடம் சொல்றது மாதிரி இந்த கிரிட்டிக்கல் போலிங் பூத்ஸ்க்கு வந்து சிஏபிஎஃப் டிப்ளாய்மெண்ட் இருக்கும். மற்ற பூத்ஸ்க்கு வந்து நம்ம போலீஸ் பர்சனல் இருப்பாங்க, ப்ளஸ் நான் போலீஸ் பர்சனல், ஹோம் கார்ட்ஸு, ரிட்டையர்டு ஆர்மி பர்சனல், ரிட்டையர்டு போலீஸ் பர்சனல், ஃபயர் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து சேர்ந்து நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த எம்சிசி என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கிறதுனால அனைத்து கட்சி வந்து இந்த டெய்லி ஃபோர்காஸ்ட், டெமான்ஸ்ட்ரேஷன், ஆர்ப்பாட்டம், ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டிங் அனைத்து ப்ரோக்ராமே அவங்க வந்து சுவிதா போர்ட்டல் மட்டும் தான் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் கொடுக்கணும். அவங்க வந்து நேரடியாக ஸ்டேஷன் லெவலில் பெட்டிஷன் கொடுத்தா அது வந்து ரிஜெக்ஷன் ஆகும். இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே சொல்றதுக்கு ஒரு முக்கியமான தகவல் இருக்கு. ரெண்டாவது, எந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட் இல்லாமல் இது எலெக்ஷன் நடத்தணும். கலெக்டர் மேடம், எலெக்ஷன் கமிஷன் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம செயல்படுறதுக்கு வந்து நம்ம ரெடியாக நடவடிக்கை எடுத்துரும். மூணாவது, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், சேல் ஆஃப் லிக்கர், கஞ்சா அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல வந்து நம்ம காவல்துறை டெய்லி வந்து இதுக்கு சொந்தமாக ரேட்ஸு இன்னும் அது எடுக்கவே வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த எலெக்ஷன் நேரத்தில் வந்து எந்த ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இல்லாமல் இந்த தேர்தல் நம்ம முடிக்கணும்னா நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோம். இல்லை, அந்த எஸ்ஓபி வந்து கண்டிப்பாக அப்ளிகேபிள் ஆகும். ஏன்னா அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டர். எந்த ஒரு நிகழ்ச்சியுமே 5000க்கு மேலே பொலிட்டிக்கல் ரேலியும் மீட்டிங்கும் இருந்துருச்சுன்னா அந்த எஸ்ஓபி பிரகாரம் மட்டும் தான் நடத்தணும். அதுக்கு முன்கூட்டியே அந்த போர்ட்டலில் வந்து சுவிதா போர்ட்டலில் அப்ளிகேஷனும் தரணும். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அந்த பெர்மிஷன் கொடுக்குறது உரிமை வந்து மேடம் கிட்டே இருக்குது, கலெக்டர் மேடம் கொடுப்பாங்க. அசம்பிளியில் கான்ஸ்டிடியூன்சி லெவலில் வந்து கன்சர்ன்ட் ஆர்டிஓ, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அவங்க கொடுப்பாங்க. 7 days மேடம். ஓகே, இது வெஹிக்கிள் பர்மிஷனும் இந்த பர்மிஷனும் ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தா 3 நாள், ரெகக்னைஸ் ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. பிற கட்சிகளை சார்ந்தவங்க இண்டிவிஜுவலாக வந்து 7 நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும். இது எதுக்கு அந்த சுவிதா போர்ட்டல் சார் கேட்கலைங்க. பப்ளிக் மீட்டிங் பிளேசஸ். ஆமா, டெசிக்னேட்டட் பிளேஸ் இல்ல. இப்ப வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 or 5 months பேக்கே இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்து நம்ம எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணி எஸ்பி, ஆர்டிஓ, டிஎஸ்பி எல்லாமே இடத்தெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய என்னென்ன பொதுமக்களும் நிறைய கோரிக்கை வச்சுருக்காங்க, இந்த இடத்த அவாய்ட் பண்ணுங்க, அதெல்லாம் கன்சிடர் பண்ணி டெசிக்னேட்டட் லொகேஷன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த டெசிக்னேஷன் லிஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். அந்த லிஸ்ட் உங்களுக்கு ஷேர் இல்ல இந்த முறை வந்துட்டு அதை குறைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக, இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்துருச்சு. அதுக்கு ஒரு PDDRA அவங்க தான் இதோட ஹெட். அவங்க லெவலில் ஒரு தலைமையில் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இமீடியட்டாக கொடுக்கணும். தட் இஸ் லைக் 24-14 அந்த மாதிரி டைம்லேயே நம்ம கொடுத்துரும். பேஸ்ட் ஆன் அவங்க எப்போ கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அது உடனடியாக கொடுக்குறது ஏற்பாடு பண்ணிடணும். டாக்குமெண்ட் கொடுக்குறாங்கன்னா உடனே பணத்தை கொடுத்துரும். டாக்குமெண்ட் கொடுக்கல அப்படின்றதான் வச்சிருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சார் இதுல இல்ல சரி, இல்ல எதுவாக இருந்தாலும் அந்த டீம் வெரிஃபை பண்ணிட்டு சரியா இருந்தா கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம பொதுவா எக்ஸம்ஷன் சொல்ல முடியாது. அந்த டீம் வெரிஃபை பண்ணிட்டு கேஸ் பை கேஸ் பார்த்துட்டு எது சரியா இருக்கோ அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியில்லைன்னா எஃப்ஐஆர் போடும். மாவட்டம் முழுவதும் பணமும் பொருட்கள் பறிமுதல் பண்ணா எல்லா தெரியப்படுத்துற மாதிரி ஒரு கண்டிப்பா கொடுக்கலாம். யூனிஃபார்ம் இல்லாம நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு கடந்த காலத்துல இல்ல. இப்ப நம்மளுக்கு பிரஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பிஆர் தான் நோடல் ஆஃபீஸரா போட்டுருக்கோம், பிளஸ் எம்சிஎம்சி கமிட்டினும் வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு தகவல் சொல்றதுக்கு எவ்ரிடே ஈவினிங்கே நம்ம பிஆர்ஓலயே உங்களுக்கு கொடுத்துருவோம். சரி ரைட், நீங்க எப்போ கேக்குறீங்களோ உடனடியாக உங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். பிஆர்ஓ இவங்க தான், பிஆர்ஓ தான், பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் தான். விழாக்கள்லாம் தாராளமா நடத்தலாம். ஆனா இந்த விழாவை நடத்த முடியாது. அதுல எந்த ஒரு இப்போ இன்டியூஸ்மெண்ட் இருக்கக்கூடாது. அதுல பொருள் கொடுக்கறதோ அல்லது பணம் கொடுக்கறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா கண்டிப்பா வந்து எம்சிசி அட்ராக்ட் பண்ணும். சாமி கும்பிடுறது, கோயில் போறது அது ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. சரிங்களா?
ஆனா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்டியூஸ் பண்ணியோ ஒரு இண்டிவிஜுவல் இன்டியூஸ் பண்ணியோ ஒரு கேண்டிடேட்டுக்காகவோ சாப்பாடு போடுறது, கேண்டிடேட்டுக்காக சாப்பாடு போடுறது, பணம் வைக்கிறது, பொருள் கொடுக்கறது, இது எதுவா இருந்தாலும் எம்சிசி அட்ராக்ட் பண்ணும். அது வந்து ஆடல் பாடல் இதெல்லாம் வந்து ஏற்கனவே கைட்லைன்ஸ் இருக்கு. அது வந்து டைமிங் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ ஆகும். 10 மணிக்கு. எஸ்.